ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடிக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் காடை முட்டை ஃப்ரை தாங்க பண்ண போகிறோம். காடை முட்டை இப்படி தான் இருக்குது. இது வந்து கோழி முட்டையை விட ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இந்த முட்டையில் அதிகமான புரோட்டீன், அயன், விட்டமின் ஏ இதெல்லாம் இருக்குது. கோழி முட்டையை எப்படி நம்ம வேக வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த முட்டையவும் மெதுவாக எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கணும். இந்த முட்டை தண்ணி கொதிச்சதும் 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். இதுவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அவிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், கோழி முட்டை மாதிரியே தான் இருக்குது. இது எப்படி உள்ளேயும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். உள்ளேயும் பாருங்களேன், மஞ்சக்கருலாம் வச்சு கோழி முட்டை மாதிரியே தான் இருக்குது. பட் சைஸ் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது. எல்லா முட்டையும் உரிச்சிக்கலாம். இப்போ நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா சேர்க்கணும். அதை இப்போ சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பிஞ்ச் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். கடுகு போட்டு, கடுகு வெடிச்சிருச்சு. கடுகு வெடிக்கவும் இப்போ நம்ம என்ன பண்ணோம், கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையை போட்டுடலாம். எண்ணெயும் மசாலாவும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி பிரட்டிக்கணும். இது வந்து 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ரொம்ப நேரமே ஆகாது. ஃபைனலாக இதுக்கு தேவையான அளவு உப்பை போட வேண்டியது. உப்பை போட்டு இன்னும் ஒரு பிரட்டிட்டு அதோட ஆஃப் பண்ண வேண்டியது. நம்மளோட காடை முட்டை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த முட்டை குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.